ஓட்டை வாங்கிட்டு அங்கே போயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு சேவகம் பண்ணுறாங்க. அதனுடைய விளைவு தான் என்ன பண்ணியிருக்குது இந்த பச்சை புரட்சி. இந்த பச்சை புரட்சியும் போது அமெரிக்காவிலேருந்து வந்தவன் நமக்கு எல்லாம் யோசனை சொல்லி கொடுத்துருக்குறான். நல்லா யோசிச்சு பாருங்க. சரி, அமெரிக்கான்னு ஒரு நாடு தோன்றியே 300 வருஷம்தான் ஆகுது. நம்ம தமிழ்நாட்டில் 15,000 வருஷமாக விவசாயம் பண்ணி இருக்கிறோம். 300 வருஷமே அந்த நாடு, மொத்த வயசே 300 வருஷம். அவன் நமக்கு யோசனை சொல்லி கொடுக்குறான்னு சொல்லி அரசாங்கம் அவனை கொண்டு வந்து அவனுக்கு எல்லாம் செஞ்சு வச்சு கடைசியில் அவனுடைய ஒட்டு விதையெல்லாம் விற்று போச்சு, அவனுடைய ரசாயன உரமெல்லாம் விற்று போச்சு, அவனுடைய பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் விற்று போச்சு, களைக்கொல்லி மருந்தெல்லாம் விற்று போச்சு, லாரி டிராக்டர்லாம் விற்று போச்சு, மோட்டர் சைக்கிள்லாம் விற்று போச்சு, அதில் போட்ட அந்த டீசல் பெட்ரோல் எல்லாம் விற்று போச்சு. அவங்க எல்லாம் கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க. சரி, அவைகளை வாங்கி உபயோகித்தவங்க இருக்காங்க பாருங்கள், நாம் மட்டும்தான் வறுமையில் இருக்கிறோம்.